காலையும் மாலையும் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 38வது சங்கீதம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியில் இந்த காலை பொழுதிலே நன்மையை பின்தொடர்தல் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். சமீப நாட்களாக பின்தொடர்தல் என்கிற தலைப்பிலே நாம் சிந்தித்து வருகிறோம். நேற்றைய தினத்திலே பார்வோனும் அவன் சேனைகளும் இஸ்ரவேல் மக்களை பின்தொடர்ந்தது காரணம் தேவன் மகிமைப்படுவதற்காகவே. அருமையான இந்த காலை பொழுதிலே நாம் சிந்திக்க போகிறோம். நன்மை செய்து தெய்வத்தை பின்தொடர வேண்டும், நன்மை செய்து கிறிஸ்துவை பின்தொடர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 38வது சங்கீதத்தை தேவ மனிதனாகிய தாவீது எழுதியிருக்கிறார். இந்த 38வது சங்கீதத்தில் தன்னுடைய வியகுலத்தை, தன்னுடைய பாரத்தை மிகவும் வெளிப்படுத்தி தாவீது எழுதியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினால் வந்த பிரச்சனைகள், வியாதிகளால் வந்த பிரச்சனைகள், சத்துருக்களால் வந்த பிரச்சனைகள், அவருக்கு நடந்த சகலவிதமான இடர்பாடுகள் எல்லாம் விவரித்து இந்த சங்கீதத்தில் அவர் எழுதியிருக்கிறார். இந்த சங்கீதத்தில் அவர் தன்னுடைய மனக்கவலைகளை, பாரங்களை எல்லாம் வெளிப்படுத்தி பேசுகிற பொழுது மிக முக்கியமாக ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். நன்மையை நான் பின்பற்றுகிறபடியால், நன்மையே நான் செய்கிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிற ஒரு கூட்டம் உண்டு, அவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நம்மை சுற்றிலும் 2 விதமான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, நாம் செய்கிற நன்மைக்கு திருப்பி நன்மை செய்கிற கூட்டங்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இரண்டாவது, நாம் செய்கிற நன்மைக்கு திருப்பி தீமை செய்கிற ஜனங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்போ தேவ மனிதனாகி தாவீது சந்தித்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்க்கும் பொழுது, தாவீது தேடி போய் அநேகருக்கு அவர் நன்மை செய்கிற மனிதனாய் இருந்தார். அவரால் தேசத்திற்கு நன்மை உண்டாயிற்று, அவரால் ராஜாவுக்கு நன்மை உண்டாயிற்று, அவரால் சகல தேசங்களுக்கும், சகல பட்டணங்களுக்கும், சகல மக்களுக்கும் நன்மை உண்டாயிற்று. கோலியாத் மூலமாக பெரிய பிரச்சனைகள் வந்தபோது கூட தாவீதினால் ஒரு பெரிய நன்மை உண்டாயிற்று. அப்போ தாவீதினிடத்திலே நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள், தாவீதினால் உதவியை பெற்றுக்கொண்டவர்கள் கூட அவருக்கு திருப்பி நன்மை செய்யாமல் தாவீதுக்கு தீமை செய்ததாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தீமை செய்கிறவர்கள் விரோதித்ததாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் கண்பான தேவ ஜனமே, ஒருவேளை இந்த பகல் பொழுதிலே நான் எவ்வளவோ நன்மை செய்கிறேன், ஆனால் எனக்கு தீமை மாத்திரமே செய்கிறார்கள். நான் எவ்வளவோ நல்லது செய்கிறேன், ஆனால் எனக்கு கெட்டதே நினைக்கிறார்கள். நான் உலகத்தில் யதார்த்தமாக வாழ்கிறேன், ஆனால் எனக்கு துரோகம் செய்கிறார்கள். நன்மை செய்தும் எனக்கு மேன்மை இல்லை, பிறருக்கு நன்மை செய்தும் பிறருக்கு உதவி செய்தும் எனக்கு மேன்மை இல்லை. அநேகர் என்னை பகைக்கிறார்கள், அநேகர் விரோதிக்கிறார்கள். இவ்வளவு நன்மை செய்கிறேன், இவ்வளவு உதவி செய்கிறேன், அநேகர் என்னை பகைக்கிறார்கள், அநேகர் விரோதிக்கிறார்கள். ஆதலால் நான் நன்மை செய்வதை நிறுத்திவிடட்டுமா, உதவி செய்வதை இதோடு முடித்து கொள்ளட்டுமா என்று சொல்லி ஒருவேளை இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்பானவர்களே, தீமை செய்கிறார்கள் என்பதற்காக நன்மையை செய்வதை நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டாம். காரணம், ஸ்தோத்திரம், தேவன் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் செய்கிற நன்மைக்கு பிரதிபலனை தருகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அதனால் அவரை நோக்கி நீங்கள் பயணம் செய்யுங்கள். அப்போ இந்த இடத்துல தாவீது சொல்லுகிற ஒரு காரியம், நான் நன்மை செய்தாலும் அவர்கள் எனக்கு தீமை செய்கிறார்கள், ஆனாலும் நான் கர்த்தரை பின்பற்றுகிறேன். அப்போ நம்ம நன்மை செய்து கர்த்தரை பின்தொடர வேண்டும், நன்மை செய்து நம் தெய்வத்தை பின்தொடர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அருமையான இந்த காலை பொழுதில் நமக்கு ஒரு கேள்வி எழும்பலாம். நாம் எவ்வளவு நன்மை செய்தாலும் அநேகர் தீமையே செய்கிறார்கள். நான் நன்மை செய்தால் அதை எதிர்க்கிறார்கள். அவர்களும் நன்மை செய்வதில்லை, என்னையும் நன்மை செய்ய விடுவதில்லை.
அவர்களும் உதவி செய்வதில்லை, உதவி செய்கிற என்னையும் அவர்கள் விடுவதில்லை. அப்ப நன்மை செய்கிற என்னை ஏன் அவர்கள் எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. இப்ப தாவீது தான் சொல்லுகிறார், நான் நன்மை செய்கிறேன், ஆனால் தீமை செய்கிறவர்கள் என்னை எதிர்க்கிறார்கள். நான் நன்மை செய்யக்கூடாதபடி எதிர்க்கிறார்கள், உதவி செய்யக்கூடாதபடி எதிர்க்கிறார்கள். ஏன் சத்துருக்கள், அந்த தீமை செய்கிறவர்கள் ஏன் நம்மை எதிர்க்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, நீதிமானுடைய வாழ்க்கை துன்மார்க்கனை குத்துகிறது. நீதிமானுடைய வாழ்க்கை துன்மார்க்கனை குத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது நீங்க நன்மை செய்தாலும் கூட பிறர் உங்களுக்கு தீமை செய்வதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? நீங்கள் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். சரியான பாதையில நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க நன்மை செய்கிறதுனால, சரியான பாதையில் போகிறதுனால, இயேசு கிறிஸ்து அந்த பாடுகள் வழியாகத்தான், உபத்திரவத்தின் வழியாகத்தான் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இயேசு கிறிஸ்து அநேகரை சுகமாக்குறவராக சுற்றி திரிந்தார், நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நீங்கள் தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரியமாக வாழும் பொழுது, ஸ்தோத்திரம், நீங்கள் தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறீர்கள், அநேக மனிதர்களுக்கு பிரியமாக நீங்கள் வாழ்கிறீர்கள், அநேகருக்கு நன்மை செய்கிறீர்கள், அநேகருக்கு உதவி செய்கிறீர்கள். அதனால தான் அவர்களுக்கு உங்களை பிடிக்க மாட்டேங்குது, அதனால தான் அவர்கள் உங்களை நேசிக்க மாட்டேங்கிறாங்க. அவர்களைப் போல நீங்களும் துன்மார்க்கராய் இருந்திருந்தா, அவர்களைப் போல நீங்களும் பாவிகளாய் இருந்திருந்தா, அவர்களைப் போல நீங்களும் உதவி செய்யாமல் இருந்திருந்தா உங்களை நேசித்திருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு எகென்ஸ்டாக, அவர்களை விட நீங்கள் நன்மை செய்ய பழகினபடியால், நன்மை செய்ய நீங்கள் பழக்கப்படுத்தி கொண்டபடியால் அவர்கள் உங்களை விரோதிக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், தேவ மனிதனாகிய தாவீது சவுலுக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். பல முறை பிசாசினால் பாதிக்கப்பட்ட போது இவர் வாசித்த இசைக்கருவினாலே சவுலுக்கு விடுதலை உண்டானதை வேதத்தில் வாசிக்கிறோம். கோலியாத்தால் பிரச்சனை வந்த பொழுது ஸ்தோத்திரம், இந்த தாவீது தான் ஜீவனை காப்பாற்றினதன் வேதத்தில் வாசிக்கிறோம். பலமுறை யுத்தங்கள் வந்த பொழுது, பலமுறை சண்டைகள் வந்த பொழுது தாவீது தான் சவுலை காப்பாற்றினார். அப்ப தாவீதின் மூலமாக சவுலுக்கு அநேக நன்மைகள் நடந்திருக்கிறது. நிறைய அற்புதங்கள், நிறைய நன்மைகள் பெற்றுக்கொண்டார். ஆனால் நன்மைகளை பெற்றுக்கொண்ட சவுல் தாவீதுக்கு தீமை மாத்திரம்தான் அதிகமாக செய்தார். தாவீதை கொலை செய்வதற்கு வகை தேடினார், வனாந்தரங்களிலே பின்தொடர்ந்ததை வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப நன்மை செய்தும் கூட சவுல் தாவீதுக்கு தீமை செய்ததுதான் படிக்கிறோம். காரணம், தாவீது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், தாவீது தேவனுக்கு பிரியமான மனுஷன், தாவீதை கர்த்தர் நேசிக்கிறார் என்பதை சவுல் நன்றாக அறிந்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 37:27 சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எவ்வளவு உதவி செய்தும், எவ்வளவு நன்மை செய்தும், எவ்வளவு உதவிகரம் செய்தும் கூட என்னை மதிக்கவில்லை, கனம் பண்ணவில்லை, என்னை நேசிக்கவில்லை, எனக்கு தீமை செய்கிறார்கள் என்று சொல்லி நன்மை செய்வதை நிறுத்தி கொள்ள வேண்டாம், நன்மையை தேடுவதை நிறுத்தி கொள்ள வேண்டாம். வேதம் அழகாக சொல்லி கொடுக்கிறது, நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். நீங்க நன்மை செய்து கொண்டே இருங்க, உங்க தலைமுறை நிலை நிற்கும், உங்கள் சந்ததி நிலை நிற்கும், நீங்கள் செய்கிற ஊழியம் நிலை நிற்கும், உங்களுடைய குடும்பம் நிலை நிற்கும், உங்கள் பிள்ளைகள் நிலை நிற்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், நீதி. ஸ்தோத்திரம். இந்த நீதி நிமித்தம் வருகிற துன்பம், நீதி நிமித்தம் வருகிற துன்பம். நம்ம நன்மை செய்கிறதுனால நம்மை சிநேகிக்காவிட்டாலும் பரவாயில்லை, நம்ம நன்மை செய்கிறதுனால நம்மை நன்மை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, சிநேகிக்காவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் அநேகர் நம்மை துன்பப்படுத்துகிறார்கள், வார்த்தைகளினால் நம்மை காயப்படுத்துகிறார்கள். மனதளவில் காயப்படுத்துகிறாங்க, சிந்தை அளவில் காயப்படுத்துகிறாங்க, சரீர அளவில் நம்மை காயப்படுத்துகிறாங்க, ஊழியத்தில் காயப்படுத்துகிறாங்க, குடும்பத்தில் நம்மை காயப்படுத்துகிறாங்க, வேலை செய்கிற இடத்துல காயப்படுத்துகிறாங்க, நாம் வாழ்கிற கிராமத்தில் பட்டணத்தில் நம்ம என்ன செய்கிறாங்கன்னா காயப்படுத்துகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ காரணம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய நல் வழிகள் அவர்களுடைய தீய வழிகளை அம்பலப்படுத்துகிறது. அதனால தான் நம்மை துன்பப்படுத்துகிறாங்க. நன்மை செய்கிற நம்மை ஏன் அவர்கள் துன்புறுத்துகிறார்கள், ஏன் நம்மை பகைக்கிறார்கள், ஏன் நம்மை அழிக்க வகை தேடுகிறார்கள் என்று சொன்னால், நாம் செய்கிற நீதியான வாழ்க்கை அவர்களுக்கு அவனுடைய தீய வழிகளை எச்சரிக்கிறபடியால் அவர்கள் நம்மை பகைக்கிறார்கள். உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், யோசேப்பு என்கிற தேவ மனிதனை குறித்து படிக்கும் பொழுது, யோசேப்பும் தன் சகோதரன்மார்களும் வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த சகோதரன்மார்கள் செய்கிற எல்லா துன்மார்க்கத்தையும், தன் சகோதரன்மார்கள் செய்கிற எல்லா பாவத்தையும் தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம்.
அப்ப யோசேப்பை பகைப்பதற்கு காரணம் என்ன? சகோதரன்மார்கள் யோசேப்பை பகைப்பதற்கு காரணம் என்ன? கொல்லுவதற்கு வகை தேடுவதற்கு காரணம் என்ன? வெறுமையான குழியில தள்ளுவதற்கு காரணம் என்ன? 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், யோசேப்பின் பரிசுத்தம், யோசேப்பின் நீதியுள்ள வாழ்க்கை, யோசேப்பின் உண்மை, யோசேப்பின் உத்தமம் சகோதரன்மார்களுக்கு ஸ்தோத்திரம் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. இவனை போல் நம்மால் வாழ முடியவில்லை, இவனை போல் நம்மால் ஜீவிக்க முடியவில்லை, இவனை போல் நம்மால் நேசிக்க முடியவில்லை என்று சொல்லி இந்த யோசேப்பினுடைய நல் வழிகள் சகோதரனுடைய தீய வழிகளை வகையறுத்து காண்பித்தது, அதை வெளிப்படுத்தி காண்பித்தது. அதனால்தான் அநேகர் நம்மை துன்புறுத்துகிறார்கள். நம்மை போல் அவர்களால் நீதிமான்களாக வாழ முடியவில்லை, நம்மை போல் மற்றவர்களை சிநேகிக்க முடியவில்லை, ஆதலால் நம்மை பகைக்கிறார்கள். அதனால்தான் இயேசு கிறிஸ்து அழகாக ஒரு வசனத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னோடு கூட நீங்க வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் உலகத்தாராய் இருந்திருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும், நீங்கள் உலகத்தாராய் இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகம் உங்களை பகைக்கிறது. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தான் என்று அறியுங்கள். அப்ப ஏன் உங்களை சிநேகிக்கவில்லை? வேதத்தை சுமக்கிற உங்களை, ஜெபிக்கிற உங்களை, ஆலயத்திற்கு செல்லுகிற உங்களை, ஸ்தோத்திர விசுவாசத்தோடு வாழ்கிற உங்களை, நீதியுள்ள வாழ்க்கை வாழ்கிற உங்களை ஏன் இந்த உலகம் சிநேகிக்கவில்லை? ஏன் நண்பர்கள் சிநேகிக்கவில்லை? ஏன் சொந்த பந்தங்கள் சிநேகிக்கவில்லை என்று சொன்னால், நீங்கள் உலகத்தனாய் இருந்திருந்தால் உங்களை சிநேகித்திருப்பார்கள். நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளாய் இருக்கிறதுனாலே, ஆண்டவரின் பிள்ளைகளாய் இருக்கிறதுனாலே, சத்தியத்தின் வழியிலே நடக்கிறதுனாலே, உபதேசத்தின் பாதைகளில் நடக்கிறதுனாலே, தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறதுனாலே உலகம் உங்களை பகைக்கிறது. உலகம் உங்களை பகைக்கிறது. ஆனாலும் நன்மை செய்யுங்கள், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மூன்றாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், நன்மை செய்கிற காரியத்தில் நாம் சோர்ந்து போகவே கூடாது. ஒன்று நம்ம பார்த்தோம், நீதிமானுடைய செய்கைகள், நீதிமானுடைய வாழ்க்கை துன்மார்க்கனை குத்துகிறது அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது, நம்ம நீதியை வாழ்றதுனால தான், நன்மை செய்கிறதுனால தான் அதனால தான் நம்ம அநேகர் துன்புறுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்து நன்மை செய்து பாடு அனுபவித்தார். நீங்களும் நானும் நன்மை செய்து பாடு அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது, நன்மை செய்கிற காரியத்தில் சோர்ந்து போகக்கூடாது. தாவீது பல பேருக்கு நன்மை செய்திருந்தார். ஆனால் அந்த நன்மைக்குண்டான பலன் கிடைக்காவிட்டாலும் தொடர்ந்து அவர் நன்மை செய்து கொண்டே இருந்தார். தொடர்ந்து நன்மை செய்து கொண்டே இருந்தார். யோசேப்பு எவ்வளவோ நன்மைகள் செய்தார், ஆனால் சகோதரன்மார்கள் தீமைதான் செய்தார்கள். ஆனாலும் பஞ்சகாலம் வந்த பொழுது, ஆபத்து காலம் வந்த பொழுது தன் சகோதரன்மார்களை ஸ்தோத்திரம் யோசேப்பு போஷித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், தேவன் அதை எனக்கு நன்மையாக மாற பண்ணினார் என்று சொல்லி ஸ்தோத்திரம் அந்த இடத்துல யோசேப்பு தன் சகோதரன்மார்களை பராமரித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போலதான் தாவீது, அதே போல்தான் தானியேல், இவங்க எல்லாருமே நன்மை செய்கிற காரியத்துல சோர்ந்து போகவே இல்லை. ஏசப்பா நன்மை செய்கிற காரியத்துல சோர்ந்து போகவே இல்லை. இந்த உலகத்தில் யாருக்குமே நன்றி இல்லை, யாருக்குமே நன்றி உணர்வு இல்லைன்னு சொல்லி நன்மை செய்கிறத நிறுத்தி விடாதீங்க. அது நம்முடைய அழைப்பு. நம்முடைய அப்பா அப்படிதான் நம்மை நடத்தி இருக்கிறார். நம்முடைய தெய்வம் அப்படிதான் நம்மை அழைத்திருக்கிறார். தொடர்ந்து நாம் நன்மை செய்து கொண்டே இருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை கூட நாம் வாசித்து பார்ப்போமானால், அங்கு வேதம் சொல்லி கொடுக்கிற அழகான ஒரு காரியம் உண்டு. கலாத்தியர்கள் தின நிருபத்திற்கு வருவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை தாவீதை போல நன்மை செய்தாலும் கூட எனக்கு தீமை செய்கிறார்கள், நான் நன்மை செய்தால் கூட என்னை எதிர்க்கிறார்கள், நன்மை செய்தாலும் கூட என்னை விரோதிக்கிறார்கள், நன்மை செய்தாலும் கூட என்னை தூஷிக்கிறார்கள், நன்மை செய்தால் கூட என்னை பழி வாங்குகிறார்கள், நன்மை செய்தால் கூட என்னை அழிக்க பார்க்கிறார்கள் என்று சொல்லி கவலையோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, நன்மை செய்கிற காரியத்தில் சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க. ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்தில் அறுவடை செய்வீர்கள், ஏற்ற காலத்தில் அறுவடை செய்வீர்கள். நன்மை செய்த உங்களுக்கு ஏற்ற காலத்தில் அறுவடை வந்து சேரும். அப்போ என் அன்பான தேவ பிள்ளைகளே, நன்மை செய்தாலும் என்னை நிந்திக்கிறாங்க, தூஷிக்கிறாங்க, விரோதிக்கிறாங்க, தீமை செய்கிறாங்க, எதிர்க்கிறாங்கன்னு கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார்.
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொன்ன தெய்வம் உங்களை நடத்துகிறார், உங்களை போஷிக்கிறார், உங்களை ஆதரிக்கிறார். தொடர்ந்து அவர் உங்களை நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை, நன்மை செய்து உம்மை பின்தொடரும்படி நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் தாவீது சொன்னது போல, என்னதான் நன்மை செய்தாலும் அநேகர்களுக்கு தீமை செய்கிறார்கள், எதிர்க்கிறார்கள் அப்பா. ஆனாலும் ஆண்டவரை, நாங்கள் சோர்ந்து போகாமல் தேசத்தில் நன்மை செய்ய, பட்டணத்தில் நன்மை செய்ய, குடும்பத்தில் நன்மை செய்ய, எல்லா ஜனங்களுக்கும் நன்மை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. யோசேப்பை போல நாங்கள் நன்மை செய்தாலும் நாங்கள் புறக்கணிக்கப்படுகிறோம், நிராகரிக்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. என்ன நன்மை செய்தாலும் அந்த நன்றி உணர்வு யாருக்கும் இல்லை. ஆதலால் நான் நன்மையை செய்ய மாட்டேன் என்று ஒருவேளை நங்களாய்ப்புகளோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருப்பார்களானால், இந்த பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு நன்மைக்கு தக்கதான பலனை அப்பா ஸ்தோத்திரம், அந்த பலனை, ஆசீர்வாதத்தை, கிருபைகளை இவங்க வாழ்க்கையில தரும்படி மனதார ஜெபிக்கிறேன். மனிதருடைய வார்த்தைகளினால், மனிதருடைய செயல்பாடுகளினால் சோர்ந்து போய் கவலையோடும் பாரத்தோடும் கண்ணீரோடும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தால், இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். கண்ணீரை மாற்றும், துக்கத்தை, வியகுலங்களை, பலகீனங்களை, சோர்வுகளை மாற்றி போடும். இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாட்களும் ஆசீர்வாதத்தின் நாட்களாய், சமாதானத்தின் நாட்களாய், உயர்வின் நாட்களாய் மாற்றி தரும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.